அவல் வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 1/2 கப் அவல் எடுத்துகிட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. தென் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 5 6 பாதாம், இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் எடுத்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவை தவிர மற்ற நட்ஸ் அவல் எல்லாத்தையும் நல்லா பவுடர் அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. தென் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் பவுடர் அவல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும். ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே கட்டி ஆகிடும். இது கூடவே நம்ம வறுத்து வச்ச தேங்காய், தென் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து நெய்யில் வறுத்து வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது நல்லா ஆறட்டும். கொஞ்சமாக சூடு இருக்கும்போதே நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸ் வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இல்லாட்டி நம்ம வறுத்து வச்ச தேங்காயிலே கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த லட்டோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா டேஸ்ட்டான லட்டு ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சதும் கரைகிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 1/2 கப் அவல் எடுத்து நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. தென் ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை, ஒரு 1/4 கப் வேர்க்கடலை, 2 கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தென் ஒரு 5 6 பாதாம் பருப்பு, இதையும் நல்லா வறுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 3 4 ஏலக்காய் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டுக்கோங்க. தென் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் எதனாலும் எடுத்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இதை அப்படியே நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காயிடும். இது கூடவே நெய்யில் வறுத்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. பிளேட்டில் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் இல்லை நெய் தடவி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 hour கழிச்சு கட் பண்ணிங்கன்னா செம சூப்பராக செட் ஆயிரும். செம சூப்பர் அண்ட் டேஸ்டியான பர்ஃபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்.